ஃபைல் ஹேண்ட்லிங்ல எல்லா டைப் ஆஃப் ஃபைலும் என்னால ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அதோட மோட்ஸ செட் பண்ணி நான் என்ன பண்ண முடியும்னா, டேட்டாவ இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ ரீடா, ரைட்டா, அப்பண்டா, ஸோ என்ன பண்ண போது ஃபைலு அப்படின்ற மாரி. ஸோ எதுக்கு இது யூஸ் பண்ணாங்க? எதுக்கு ஃபைல் ஹேண்ட்லிங் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாமே கோட் வைஸ் தான் எனக்கு வந்து டேட்டா இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது. ஸோ நான் பண்ண போற எல்லா பைத்தான் கோடுமே கோட் வைஸ் தான் ஆக போகுது. இன்கேஸ் நான் ஏதாவது ஒரு ஃபைல் ஒரு வேர்ட் ஃபைல் இருக்கு. அந்த வேர்ட் ஃபைல வந்து ஹேண்டில் பண்ணணும். ஆ இப்போ வந்து ஒரு சிஎஸ்வி ஃபைல் குடுத்துட்டாங்க. இல்ல ஒரு வேர்ட் ஃபைல்ல என்ன பண்ணணும்னா, உள்ள இருக்கிற டெக்ஸ்ட் எல்லாம் வந்து ஃபுல்லா காப்பி பண்ணிட்டு, அந்த டெக்ஸ்ட்டுக்கு ஏத்தா மாரி என்னோட டேட்டாவ நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இல்ல உள்ள இருக்கிற டெக்ஸ்ட்டுல வந்து என் ஃபைல் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். இல்ல இன்னொரு டாஸ்க் ஒண்ணு குடுத்தாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஒரு ஒரு 30, 40 ஃபைல் இருக்குன்னு வச்சுக்கங்க. ஃபைல் ஹேண்ட்லிங்ல 30, 40 ஃபைல் இருக்கு. ஸோ ஒரு சில ஃபைல்லாம் என்ன இருக்குன்னா, டூப்ளிகேட்ல இருக்கு. அந்த டூப்ளிகேட்டோட ஃபைல எடுத்துட்டாங்க. அதாவது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ஃபைல ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஒரு ரியல் டைம் டாஸ்க் இது. ஒரு ஃபைல ஓப்பன் பண்ணி பார்க்கணும். எந்த ஃபைல்ல வந்து எந்த டேட்டாமே இல்லையோ, எம்ப்டி ஃபைலா இருக்கோ, அந்த ஃபைல்ல எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லையோ, அந்த ஃபைல மட்டும் அந்த ஃபைல மட்டும் டெலீட் பண்ணணும். ஓகேவா? இது ஃபைல் ஹேண்ட்லிங் பேஸ் பண்ணி பண்ணுங்க. ஸோ இது ஒரு ரியல் டைம் டாஸ்க்கா? இப்போ ஃபைல் ஹேண்ட்லிங் எங்க யூஸ் ஆகுதுன்னு கேட்டிருந்தோம். ஸோ எங்கேயுமே யூஸ் இல்ல. ஸோ ஃபைல் ஹேண்ட்லிங் என்ன பண்ண போது? ஒரு ஃபைல ஓப்பன் பண்ண போது, ரீட் பண்ண போது, ரைட் பண்ண போது, எக்ஸிக்யூட் பண்ண போது. அவ்வளோதானே அது பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அத தாண்டி நம்பளால அதுகிட்ட ரியல் டைம் ஆப்பரேஷன் எல்லாமே ப்ராசஸ் பண்ண முடியும். இப்போ ஒரு ஃபைல் உள்ள வருது. ஸோ அவங்க சொன்ன மாரி என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஃபைல் ஹேண்ட்லிங் யூஸ் பண்ணி எல்லா ஃபைலையும் ரீட் பண்ணணும். உள்ள இருக்கிற எல்லா ஃபைலையும். எந்த ஃபைல்ல வந்து உள்ள எம்ப்டி டெக்ஸ்ட் இருக்கோ, அதாவது அதுக்குள்ள எந்த டெக்ஸ்ட்டுமே இல்ல, எம்ப்டியா இருக்குன்னா, அந்த ஃபைல மட்டும் ஓஎஸ் மாடியூல் யூஸ் பண்ணி டெலீட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபைல் ஹேண்ட்லிங்ல மேஜர் கான்செப்ட். அதே மாரி இன்னொன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. எப்படின்னா, இன்னொரு கான்செப்ட் என்னன்னா, ஒரு ஃபைல் இருக்கு. ஒரு ஃபைல்ல வந்து பார்த்தன்னா, ஏகப்பட்ட டெக்ஸ்ட் இருக்கு. நான் சொல்றது 40, 50ன்றது கம்மி. ஸோ ரியல் டைம்ல வந்து ஒரு 1000 கணக்குல ஃபைல் இருக்குன்னு வச்சுக்கங்க. ஸோ 1000 கணக்கு ஃபைல்லயும் வந்து நான் ஒரு ஒரு ஃபைலா போயிட்டு ஓப்பன் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஓப்பன் பண்ணி இந்த டெக்ஸ்ட் ஃபைல் நமக்கு தேவையா? ஓகே இது தேவ. ஸோ இது தேவையில்ல. எதுக்கு அதுக்கு பதிலா நான் ஃபைல் ஹேண்ட்லிங் யூஸ் பண்ணி கோட் ரெடி பண்ணிட்டேன்னா, இப்ப அதுவே ஓப்பன் பண்ணி, குளோஸ் பண்ணி எனக்கு என்ன சொல்லிரும்னா, இந்த ஃபைல்ல வந்து இந்த டேட்டா தான் இருக்கு. அதுக்கு பேஸ்ட் ஆன் கண்டிஷன் குடுத்தே நான் வந்து ஆ கண்டிஷன சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிக்கலாம். எப்படி அத சொல்றீங்கன்னா, இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஆ ஒரு 100 ஃபைல் இருக்குன்னு வச்சுக்கோ. 100 ஃபைல்ல வந்து பார்த்தன்னா, ஒரு 50 ஃபைல்ல வந்து உள்ள வெறும் அலோ டெக்ஸ்ட் மட்டும் தான் இருக்கு. ஓகேவா? ஸோ அலோ டெக்ஸ்ட் மட்டும் இருக்கும்போது நான் என்ன சொல்லலாம்னா, உள்ள போயிட்டு ஃபைல் ஹேண்ட்லிங்ல அலோ டெக்ஸ்ட் இருக்கிற டேட்டா மட்டும் டெலீட் பண்ணிரு. அலோ டெக்ஸ்ட் இருக்கிற டேட்டா இருக்க ஃபைல மட்டும் டெலீட் பண்ணிரு. மீதி ஃபைல்லாம் எனக்கு இருக்கட்டும். அப்படின்னு நான் கோட் ரெடி பண்ணேன்னா, அப்ப என்ன ஆகும்னா, என்கிட்ட ஒரு 100 ஃபைல் எண்ட் ஆஃப் த டே இருக்குன்னா, நான் என்னன்னா அலோ டேட்டா இருக்கிற ஃபைல மட்டும் மொத்தமா டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாரி மேஜர் கான்செப்ட் என்னன்னா, ஃபைல் ஹேண்ட்லிங் யூஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தான் ஃபைல் ஹேண்ட்லிங் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இப்ப நான் சொன்னது தான் இங்க வந்து அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜா சொல்லியிருப்பாங்க. வெர்சடைல். ஸோ ஃபைல் ஹேண்ட்லிங் யூஸ் பண்ணி எனக்கு வைட் ரேஞ்ச் ஆஃப் ஆப்பரேஷன்ஸ் சச் அஸ் கிரியேட்டிங், ரீடிங், ஸோ அப்பெண்டிங், ரீநேமிங், டெலிட்டிங் த ஃபைல் எல்லாமே வந்து ஃபைல் ஹேண்ட்லிங் யூஸ் பண்ணி பண்ண முடியும். ஃப்ளெக்சிபிலிட்டி, யூசர் ஃப்ரெண்ட்லி, கிராஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ எந்த பிளாட்ஃபார்ம்ல வேணாலும் இத வந்து ஃபைல் ஹேண்ட்லிங்க ரன் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோ. என்னால வந்து ஃபைல் ஹேண்ட்லிங்க ஓஎஸ்ல மட்டும் தான் அதாவது விண்டோ ஓஎஸ்ல மட்டும் தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். மேக் ஓஎஸ்ல இன்ஸ்டால் பண்ண முடியாதுன்னு இல்ல. எல்லா ஓஎஸ்லயும் ஃபைல் ஹேண்ட்லிங் சப்போர்ட் ஆகும்.
சரி. இதனால டிஸ்அட்வான்டேஜ் என்னென்ன இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்துடலாம். இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா எரர் ப்ரோன். எரர் ப்ரோன்னா என்ன அர்த்தம்னா, இப்போ அ ஒரு சில ஃபைல் வந்து ஆக்சஸ் தரமாட்டாங்க. ஆ டெர்மினேஷன்ல இருக்கும். அதாவது பெர்மிஷன் ரெக்வெஸ்ட்ல இருக்கும். அப்போ அந்த ஃபைல்லலாம் என்னால என்ன பண்ண முடியாதுன்னா, ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்ப அந்த இடத்துல எனக்கு என்ன பண்ணும்னா, எரர் ஹேண்ட்லிங் ஆ த்ரோ பண்ணும். இந்த ஃபைல வந்து என்னால ஆக்சஸ் பண்ண முடியல. டினைட் இருக்கு. இந்த ஃபைல என்னால உள்ளுக்குள்ள எடுத்துன்னு போ முடியல. ஸோ அட்மின் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ற மாரி இருக்கும். இது மாரி டேட்டாலாம் என்ன பண்ணும்னா, அது குடுத்துரும். அப்ப என்ன ஆகும்னா, அந்த டைம்ல எனக்கு வந்து எரர் ரைஸ் ஆகுற மாரி இருக்கும். செக்யூரிட்டி ரிஸ்க் அப்சல்யூட்லி செக்யூரிட்டி ரிஸ்க் இருக்கு. இப்போ ஃபைல் ஹேண்ட்லிங் யூஸ் பண்ணும்போது, நான் இப்ப தான் சொன்னேன் எரர் வந்து அக்செப்ட் பண்ணாதுன்ட்டு. கரெக்ட்டா? எரர் பர்மிஷன் குடுத்த ஃபைல் எல்லாம் உள்ள போய் ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்போ எனக்கு பர்மிஷன்ல இருக்கிற ஃபைல விட்டுட்டு அன்பர்மிஷன் குடுத்தா, அப்போ செக்யூரிட்டி ரிஸ்க் வந்து என்ன ஆகும்னா, கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா செக்யூரிட்டி இல்லாம அந்த ஃபைல வச்சிருக்கேன்ல. அந்த ஃபைல் செக்யூரா இருக்கணும். பட் ஆனா ஃபைல் ஹேண்ட்லிங் யூஸ் பண்ணா அன்செக்யூரா வச்சிருக்கேன். ஸோ பெர்ஃபார்மன்ஸ பொறுத்தவரைக்கும் என்னன்னா, ஃபைல் ஹேண்ட்லிங் ஆப்பரேஷன் பைத்தான் கேன் பி ஸ்லோவர் தென் அதர் புரோகிராமிங் லாங்குவேஜ். எஸ்பெஷலி வென் டீலிங் வித் லார்ஜ் ஃபைல் பெர்ஃபார்மிங் காம்ப்ளெக்ஸ் ஆப்பரேஷன். ஓகேவா? ஸோ என்ன சொல்றேன்னா, எனக்கு வந்து ஃபைல் ஹேண்ட்லிங் ஆப்பரேஷன் பைத்தான் கேன் பி ஸ்லோ. அதாவது அதர் லாங்குவேஜ பார்க்கும்போது ஃபைல் ஹேண்ட்லிங்கோட இது வந்து நம்பள்து ஸ்லோவா இருக்கும். ஏன்னா பெரிய டேட்டாவ ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால தான் இப்ப என்ன ஆச்சுன்னா, பாண்டாஸ்ல போயிட்டாங்க. ஸோ பாண்டாஸ்ல எனக்கு ஃபைல் ஹேண்ட்லிங்ல டெக்ஸ்ட் ஃபைலு, சிஎஸ்வி ஃபைலு எல்லாத்தையும் ரீட் பண்ண முடியும். ஓகேவா? அதுக்கு பதிலா நான் என்ன பண்ணேன்னா, பாண்டாஸ்ல போயிட்டா, பாண்டாஸ்ல லார்ஜ் டேட்டா செட் வந்து யூஸ் பண்ற மாரி இருக்கும். ஸோ லார்ஜ் டேட்டா செட் யூஸ் பண்றதுனால எனக்கு என்னன்னா, ஃபைல் ஹேண்ட்லிங் வந்து ஈஸியா ஆப்பரேட் பண்ற மாரி இருக்கும். சரி. ம். ஓகே. ஒரு ஃபைலோட டேட்டாவ எப்படி ஓப்பன் பண்ணணும்னா, ஃபைலு ஈக்குவல் டூ ஓப்பனு, என்னோட ஃபைல் நேமு, இங்க மோடு. இந்த பிளேஸ்ல என்ன இருக்குன்னா, மோடு இருக்கும். ஸோ இப்ப என்னன்னா, ஃபைல் நேம் டாட் இப்போ இது மாரி கேட்டேன். ஃபைல் டாட் நேமு, ஃபைல் டாட் மோடு இதெல்லாம் உள்ள இருக்கிற ஃபைல் ஹேண்ட்லிங்கோட இருக்கிற மெத்தட்ஸ். ஃபைல் நேம் வந்து நியூ ஃபைல் டாட் டெக்ஸ்ட்டு, ஃபைல் மோடு வந்து 6 ஓகேவா? ஃபைல் என்கோடிங் வந்து CP1252. ஸோ என்கோடிங், டிகோடிங் சொல்லுவாங்கல்ல. ஸோ என்கோடிங் மெத்தட் வந்து C25152. அப்போ இப்போ இதுல என்ன ஒரு விஷயம்னா, இந்த 6 குடுத்தா தான் வொர்க் ஆகுமா? இந்த 6 குடுத்தா தான் நான் வந்து ஒரு ஃபைல வந்து பார்க்க முடியுமா? அப்படின்னு பார்த்தா 6 குடுக்காமயும் என்னால பார்க்க முடியும். ஓகேவா? ஒரு ஃபைல் இப்ப நான் வந்து ஒரு ஃபைல ரீட் பண்ணணும்னா என்ன பண்றது? ஒரு ஃபைல்ல இது இருக்கு. ஸோ இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அப்படின்னு பார்த்தா பிரிண்ட் ஃபைல் டாட் ரீட். உள்ள எதுவும் இல்ல போல. எம்ப்டி டெக்ஸ்ட்டா என்னன்னு தெரியல. ம்.
இப்ப என்ன இருக்கு? ஹலோ வெல்கம் பைத்தான் ஃபைல் ஹேண்ட்லிங் சொல்லிட்டு வந்துச்சா? முன்னாடி ஃபைல் எம்ப்டியா இருக்கு. அதனால ரீட் பண்ண முடியல. ஸோ அது ரைட் ஆப்பரேஷன்னா என்னன்னு சொல்றேன். இப்போதைக்கு ரீட் மட்டும் பார்ப்போம். ஓகேவா? ஸோ என்ன ஆச்சு? நான் மோடு அப்போ மோடு குடுக்காம எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ண முடியுமா? எந்த மோடுமே குடுக்காம ஃபைல் ஹேண்ட்லிங்க ப்ராசஸ் பண்ண முடியுமா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ப ஃபைல் ஹேண்ட்லிங்க டிஃபால்ட்டா ஒர்க் ஆகுற மோட் என்னன்னா, ரீட் மோட். ஓகேவா? ஃபைல் ஹேண்ட்லிங்க டிஃபால்ட்டா ஒர்க் ஆகுற மோட் என்னன்னா, ரீட் மோடுன்னுவாங்க. எதுக்கு அது ரீட் மோட் மட்டும் டிஃபால்ட்டா ஒர்க் ஆகும்னா, ஸோ அதுக்கு நான் இந்த இடத்துல எந்த ஒரு இந்த பிளேஸ்ல நான் மோட்ஸ் இருக்கும். இங்க என்ன டபிள்யூ பிளஸ்ன்னு குடுத்துருக்கேன், டபிள்யூன்னு குடுத்துருக்கேன், ஆர்ன்னு குடுப்பேன் அப்படின்னு இருக்கும். ஸோ ரீட் மோட் குடுத்தா, அந்த ஃபைல ரீட் பண்றது. அந்த மோடு குடுக்கலனாலும் ஃபைல் ஹேண்ட்லிங் ஒர்க் ஆகும். ஸோ அத வந்து எரரா கன்சிடர் பண்ணாது. இங்க ஆர் குடுக்கல. இதே இங்க டபிள்யூ குடுக்கலன்னா எனக்கு எரர் வந்திருக்கும். இந்த இடத்துல என்டர் த டெக்ஸ்ட்ன்னு கேக்குதா? இத நான் கமெண்ட் பண்றேன். எரர் வராது. எந்த மோடுமே குடுக்கல. இப்போ ஒரு ஃபைல ரைட் பண்றேன். அது அன்சப்போர்ட் ஆப்பரேஷன் ரைட்டபிள். எங்க காட்டுது? லைன் நம்பர் 4. 1, 2, 3, 4. 4ஆம் நம்பர்ல நீ ரைட் பண்ணி டெக்ஸ்ட் போட்டிருக்க. பட் என்னால அத ப்ராசஸ் பண்ண முடியாது. ரீசன் ஏன்னு கேட்டேன்னா, நீ என்ன மோடுன்னே குடுக்கல. ஓகேவா? நீ சொல்லியிருக்கணும்ல, என்கிட்ட என்ன மோட்ல ப்ராசஸ் பண்றேன்றத நீ என்கிட்ட சொல்லியிருக்கணும். பட் நீ எதுவுமே சொல்லாதனால நாங்க எந்த ப்ராசஸும் பண்ணல அப்படின்ற மாரி கோடு எரர் வருது. ஸோ இதுதான் வந்து மோட் கம்பல்சரி குடுத்தாகணும். ஆனா ரீட் மோடுக்கு நான் ரீட் ஆர்ன்ற மோடு குடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேவா? மத்ததுக்கு தான் குடுக்கணும். இதுக்கு நான் ஆர்ன்ற விஷயம் குடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, இது வந்து டிஃபால்ட்டா ரீட் மோட்ல இருக்கிறதுனால. ஓகேவா? இப்போ இன்னொரு டவுட். ரீட் மோட்ல இருக்கு. ஒரு ஃபைல் இருக்கு குடுத்துட்டோம். இப்போ ஒரு ஒரு வாட்டியும் போயிட்டு நான் அந்த ஃபைல் நேம் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியுமா? இப்ப நான் புதுசா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? நான் புது ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு தான் இப்போ நான் இல்லாத ஃபைல குடுத்தா எனக்கு என்ன அவுட்புட் வரும்? ஸோ இங்க நான் இல்லாத ஃபைல் தரேன். இப்போ இது மாரி ஒரு ஃபைலே என்கிட்ட இல்ல. வெல்கம் டாட் டிஎக்ஸ்டி. ஓகேவா? இது மாரி ஒரு ஃபைல் தரேன். அத வந்து ரீட் மோட்ல டிஃபால்ட்டா இருக்கு. நான் அத ரீட் பண்றேன். நீ கேட்ட ஃபைலே இங்க கிடையாது. ஃபைல் நாட் ஃபவுண்ட் எரர். நோ செர்ச் ஃபைல் டைரக்ட்லி ஃபார் வெல்கம் டெக்ஸ்ட். நீ வெல்கம் டெக்ஸ்ட்ன்னு ஒண்ணு சொல்ற. பட் அது வந்து என்னன்னா என்கிட்ட இல்ல. அப்படின்னா ஆமா அந்த டெக்ஸ்ட் என்கிட்ட இல்ல. ஸோ இல்லாத டெக்ஸ்ட்ட தான் போட்டேன். எனக்கு என்ன ஆச்சுன்னா, எரர் வந்து நோ ஃபைல் டவுட் டைரக்ட்லின்ட்டு. அப்போ இத நான் எப்படி ஹேண்டில் பண்றது? நான் ஒரு ஒரு வாட்டியும் ஃபைல் ஹேண்ட்லிங்ல போயிட்டு ஒரு இருக்கிற ஃபைல மட்டும் தான் குடுக்க முடியுமா? நான் புதுசா ஒரு ஃபைல் எழுதி அதுக்குள்ள என் டேட்டாவ அப்பன் பண்ணணும். ஸோ அதுக்குள்ள என் கோட அப்பன் பண்ணணும். அதுக்குள்ள இருக்கிற இன்ஃபர்மேஷன அப்பன் பண்ணணும். அதுக்கு நான் 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 என்ன பண்றது? ஒரு ஒரு வாட்டியும் வந்து இதுவே பண்ண முடியுமா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான்
நான் என்ன பண்ண போறேன்னா இப்போ வந்துச்சு. நான் ஒரு ஃபைல் வெல்கம் டாட் டெக்ஸ்ட்டே குடுக்கல. ஆனா அவுட்புட் வந்துச்சு. எப்படி நான் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ரைட் எடுத்துட்டு ரீட் மோட் போடலாம். இந்த டெக்ஸ்ட்டே வேணாம். இதுவும் வேணாம். பிரிண்ட்டு இப்ப மீறி நாளைக்கு கன்டின்யூ பண்ணுவோம். ஓகேங்களா? மீறி நாளைக்கு பார்ப்போம். ஏன்னா முடிய போகுது. ஸோ மீதி வந்து நாளைக்கு இத ரீட் பண்ணிட்டு இன்னும் சொன்ன ஆப்ரேஷன் பார்க்கலாம்.